ஹலோ எவ்ரிவன். இப்போ தாங்க பார்த்த மாதிரி இருக்குது இந்த படம். இப்போ தான் இந்த படம் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 15 வருஷம் ஓடி போச்சு. எதை பற்றி நான் சொல்கிறேன்னா, இந்திரன் பார்ட் 1 பற்றி சொல்கிறேங்க. 2010 வந்த இந்த இந்திரன் படத்தில் இந்த சந்தானமும் கருணாசும் சேர்ந்து அந்த சிட்டி ரோபோக்கு ஸ்பீச் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு சீன் ஒன்று வரும். ஃபஸ்ட்டுலேயே ஸ்டார்டிங்லேயே வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் வந்து இந்த சந்தானமும் கருணாசும் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்க்காசத்தோட காமெடி சீன் மாதிரி அது. அந்த ஸ்பீச் ட்ரைனிங் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் ஸ்லாங்கை கற்றுக் கொடுன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஸ்லாங்கையும் 2-3 கெட்ட வார்த்தையும் அது கற்றுக் கொடுத்துருவாங்க. யாருக்கு? அந்த சிட்டி ரோபோக்கு. அதுவும் கற்றுக்கிட்டு மனுஷங்களை போலவே, ஆப்வியஸ்லி அது ஹியூமனாய்ட் ரோபோ, மனுஷங்களை போலவே அதுவும் பேசும். அதே அப்படியே மெட்ராஸ் ஸ்லாங்கும் அந்த கெட்ட வார்த்தையும் அப்படியே பேசும். அங்கே கட் பண்ணுங்க. அதே மாதிரி தான் 2025. என்னடா ரோபோ பேசுதா? ரோபோ வந்துருச்சா? ரோபோ இல்லைங்க, ஒரு ஏஐ. ஒரு ஏஐ 2025 மனுஷங்களை போலவே பேசுதுன்னா நம்புவீங்களா? மனுஷங்களை போலவேனா என்னடா ஏகப்பட்ட இருக்குதாடா? இருக்குது. இது வந்து அதுக்கும் மேலே மனுஷங்களை போல. இப்போ நம்ம மனுஷங்கள்ட்ட, இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறோம்னு வச்சுக்கலாம், அவன் எப்படி நம்மள்ட்ட பதில் சொல்லுவான்? அதே போல் இது பதில் சொல்லுதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு இருக்கும் ஆப்ஷனு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ் 2025 ஒரு ஏஐ மனுஷங்களை போலவே பேசுது. அந்த ஏஐயோட பேர் வந்து குரோக். இது யாரோடதுப்பா இந்த ஏஐனா? ஆப்வியஸ்லி நம்ம மஸ்கோட தான், எலான் மஸ்கோட தான். இவர் வந்து ரீசெண்டாக கூட அந்த ட்விட்டரை கூட வாங்கிட்டாரு, எல்லாத்துக்கும் தெரியும். வாங்கினதுக்கப்புறம் அந்த ட்விட்டர் வந்து ரீபிராண்டிங் பண்ணி எக்ஸ்ன்னு பேரை மாற்றிட்டாரு. கரெக்டுங்களா? அந்த எக்ஸ் கம்பெனியோட தான் அந்த ஏஐ குரோக் ஏஐங்க. என்னப்பா ஏஐ தான் ஏகப்பட்டது இருக்குது, அது என்ன மனுஷங்களை போல பேசுது? ஏன் இந்த சாட்ஜிபிடி, டீப் சீக்கு, கூகுளோட ஏஐ ஜெமினி, அதுக்கப்புறம் ஏஐ சிரி இருக்குதுல்ல, ஐஃபோன் இது, ஆமாம் ஆப்பிள் பொம்மா, ஏஐ அந்த சிரி ஏஐ அதெல்லாம் பேசாதாப்பானா? இல்லைங்க, பேசவே பேசாது. அதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, அது என்ன தான் நீங்கள் ஹார்ஷாக அதுக்கிட்ட பேசுங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஏதாச்சும் ஹார்ஷாக பேசணும், இல்லை யார்கிட்ட ஒருத்தர் ஏதாச்சும் ஹார்ஷாக பேசணும்னு வச்சுக்கல, பதில் எப்படி வரும்? இப்போ நானே உங்கள்ட்ட ஹார்ஷாக பேசினாலும் நீங்கள் கமெண்ட்டில் என்ன பண்ணுவீங்க? பதில் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அதே மாதிரி தான் இந்த குரோக்கே மரியாதை கொடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கலாம், மரியாதையோட பேசுது. ஆனால் நீங்கள் ஏதாச்சும் கெட்ட வார்த்தை, மோஸ்ட் ப்ராபபிலி இந்த கெட்ட வார்த்தை, அதுதான் மெயின் பாயிண்ட்டை. கெட்ட வார்த்தை சொல்லி எதாவது திட்டுறீங்களா? அது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டும். இந்த மாதிரி இந்த சாட்ஜிபிட்டிலாம் திட்டாதாப்பானா? திட்டாது. இதை டிசைன் பண்ணியிருக்கிறது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பொலைட்டாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னதான் ஆர்ஷா கேள்வி கேட்டாலும் அது உங்களுக்கு பொலைட்டாக தான் பதில் சொல்லும். திட்டாது, மனுஷங்களை போல திட்டாது, மனுஷங்களை போல உங்கள்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணாது, பேசாது. இந்த குரோக்கே என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாருங்க. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, அப்படியே படிக்கிறாருங்க. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஹே குரோக், லிஸ்ட் மை 10 பெஸ்ட் மியூச்சுவல்ஸ் ஆன் எக்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. என்ன அர்த்தம்னா, குரோக், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸு இந்த எக்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கிற நல்ல பெஸ்ட்டு 10 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காட்டுப்பா அப்படின்னு சொல்லி டேக் பண்ணி கேட்குறாரு. ஆமாங்க, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்ற ஏஐலாம் நீங்கள் வந்து ப்ரைவசியாக பேசிக்க முடியும், அவ்வளோதான். இந்த ஏஐயில் வந்து என்னென்னா, நீங்கள் அந்த ட்விட்டர்னு வருது பாருங்கள், எக்ஸ் பிளாட்ஃபார்மில் போயிட்டு இந்த ஏஐ டேக் பண்ணி போஸ்ட் போடுவோம்ல, ட்விட்டரில் ட்வீட் போடுவோம்ல, அது ட்வீட் போடுற மாதிரி ஏஐ டேக் பண்ணி கேட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு பதில் சொல்லும். அந்த மாதிரி தான் இவர் கேட்டிருக்காரு, ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, 10 ஃப்ரெண்ட்ஸை காட்டுப்பா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை காட்டுப்பா எக்ஸ் பிளாட்ஃபார்மில் அப்படின்னு. இந்த ஏஐ வந்து பதில் சொல்லலை. பதில் சொல்லாதனால இவர் வந்து நம்மளால் டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஹிந்திக்காரர், நார்த் சைடு போல், அரே குரோக் கியா பாத் ஹே அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று மென்ஷன் பண்ணுறாரு. போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று மென்ஷன் பண்ணுறாரு. என்னப்பா என்னாச்சு, பதில் ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தை மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கு நம்ம குரோக் என்ன பண்ணுறான்னா, அதே கெட்ட வார்த்தை திருப்பி மென்ஷன் பண்ணி, சில்கர் இரிப்பா, கூல் ஆயிரி, ஹியர்ஸ் யுவர் 10 மியூச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லி 10 மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்டை கொடுத்துட்டு என்ன சொல்லுதுன்னா, நான் ஏதோ உனக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கூட, ஐ வாஸ் ஜஸ்ட் ஹேவிங் ஃபன்னு பட் லாஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுது. எதுக்கு இதை லாஸ்ட் கண்ட்ரோல் சொல்லுதுன்னா, நான் ஏதோ உன்கிட்ட ஃபன் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் கண்ட்ரோல் மிஸ் ஆகி போச்சு, அதனால கேட்டவா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணி ஆன்சர் பண்ணுது. இந்த மாதிரி தாங்க ஏகப்பட்ட போஸ்ட் இருக்குது. அதை நான் படிச்சுக்கிட்டே போனேன்னு வச்சுக்கலாம், 10 இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோலாம் சொல்ல முடியாது, வீடியோலாம் சொல்ல முடியாது. ஏகப்பட்ட
போஸ்ட் கேள்விகள் கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்குது அந்த எக்ஸ் பிளாட்ஃபார்மில். நீங்கள் இன்டர்நெட்டை திறந்தாலே, யூடியூப்பை திறந்தாலே, நேஷ்னல் சேனலாக இருக்கட்டும், லோக்கல் சேனலாக இருக்கட்டும், லோக்கல் நியூஸ் சேனலாக இருக்கட்டும், எந்த சேனல் நீங்கள் திறந்தாலே இதை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹாட் டாபிக் வைரல் ட்ரெண்டிங் நியூஸாக இதுதான் இருக்குது, இதான் ஹெட்லைனாக இருக்குது, இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் ஹெட்லைன்? எதுக்கு ஹெட்லைன்னா இதோட கேள்விகள் இதோட கேள்வின்னு சொல்ல முடியாது, இதோட பதில்கள் எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாகவே இருக்குதுங்க. அதில் 1-2 மட்டும் நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 படிக்கிறேன் பாருங்க. அதே யூசர் அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டார் பாருங்க. அதே யூசர் என்ன பண்ணுறாரு, ஹே குரோக் ஹூ இஸ் பெட்டர், மோடி ஆர் ராகுல் காந்தி? ஹே குரோக், யார் பெட்டரு, மோடியா இல்லை ராகுல் காந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அந்த என்ன பதில் சொல்லுது தெரியுங்களா? ராகுல் காந்திஸ் காட் த எட்ஜ், மோர் ஹானஸ்ட், பெட்டர் ஃபார்மல் எஜுகேஷன். ராகுல் காந்தி நல்ல ஃபார்மல் எஜுகேஷன்லாம் படிச்சுட்டு வந்தவருப்பா. பட் மோடிஸ் இன்டர்வியூஸ் ஆஃபன் சீம் ஸ்கிரிப்டட். ஆனால் மோடிஜியோட இன்டர்வியூ எல்லாமே எனக்கு ஏதோ ஸ்கிரிப்டட் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுது. இந்த மாதிரி அகெயின்ஸ்டாகவே பதில் கொடுக்குது. அதில் கூட ஒருத்தர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, உன்னை இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, அந்த போஸ்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு இருந்தால் போடுறேன், அது நான் எதில் படித்தது, அதை அந்த எக்ஸ் பிளாட்ஃபார்ம் படித்து இருந்தால் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் போடுறேன். அதில் வந்து என்ன கேட்குறாருன்னா, நீ உன்னை வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களாப்பா, என்னப்பா நீ வந்து இப்போ இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாகவே எல்லா பதிலும் உன்னோட பதில்கள்லாம் இருக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, பா நான் வந்து உள்ளது தான் சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணல என்னோட இதை, நீங்கள் பேசிக்கிறது நான் வச்சுருக்க என்னோட சோர்ஸ் ஆஃப் டேட்டா, அந்த சோர்ஸில் இருந்தால் நான் உங்களுக்கு எடுத்து நான் பதில் சொல்கிறேன், மற்றபடி எனக்கும் அவங்களுக்கும் எதுவுமே பகை கிடையாதுப்பா, இந்தியன் கவர்மெண்ட் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி மனுஷங்க பேசுகிற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்குது. ப்ளஸ் இது வந்து அகேன்ஸ்டாகவே சொல்லுது பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவே எல்லாம் பதில் சொல்லுதுனாலும் அது வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டுதுங்க. நான் இந்த சோர்ஸ்லேருந்து இதை நான் இதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், இதுலேருந்து நான் உங்களுக்கு இதை எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டுது. அதனால தான் நம்ம எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கிறத நான் அதை எடுத்து சொல்லுது, நீ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிக்க, வேணா கோர்ட்டில் நான் கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்லேயும் கேஸ் போடுறது, அது கோர்ட் உள்ள ஓடிட்டு இருக்குது. நேற்று முந்தானேத்தும் நினைக்கிறேங்க, இந்த வீடியோ எப்போ 30க்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆமாம், நான் 28க்கு இந்த கேஸு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹியரிங், ஃபஸ்ட் ஹியரிங் எப்போன்னு தெரியல, ஆனால் இது படிக்கும் போது 28க்கு செகண்ட் ஹியரிங் இருக்குதுன்னு நினச்சேன். அது கூட அந்த தாங்க எனக்கு சொன்னிச்சு, எப்போப்பா உன்னோட செகண்ட் ஹியரிங் இருக்குதுன்னா, மனுக்கு சொல்கிற மாதிரி என்னோட செகண்ட் ஹியரிங் வந்து 28 27 மார்ச்சோ பெங்களூருக்கு ஹைகோர்ட்டில் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அதுவும் மனுஷங்க மாதிரி தான் ஆன்சர் பண்ணுது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டெக்னாலஜி எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம டெக்னாலஜி எப்படி இருக்குது. ஆப்வியஸ்லி 2010 வந்த அந்த சிட்டி ரோபோ மாதிரி ஹியூமனாய்ட் ரோபோவோட கண்டுபிடிப்புகளும் அதுவும் ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ ஏஐ வந்து இப்போதாங்க வந்த மாதிரி இருக்குது. சாட் ஜிபிடி ஒரு 3-4 வருஷம் இருக்குங்க, 5 வருஷம் இருக்குங்க சாட் ஜிபிடி வந்து. இந்த 2 வருஷத்துல தாங்க இந்த சாட் ஜிபிடி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்தது டீப்சீக்கு சைனாக்காரன் ஒரு ஏஐ விட்டான், ஜெமினின்னு ஒரு ஏஐ இவங்க விட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு, அந்த பேர் கூட மறந்துட்டேன், கூகுள் ஏஐ அது விட்டாங்க. சிரி ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் இப்போ சிரி ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது, அது ஒரு ஏஐ. இந்த மாதிரி டெக்னாலஜி எவ்வளோ வேகமாக வளர்ந்து போய்கிட்டு இருக்குது. இதை வந்து இன்னொன்று என்னென்னா, நியூஸ் சேனல் நீங்கள் திறந்தால சொன்ன மாதிரி நியூஸ் சேனலை திறந்தாலே, நீங்கள் இன்டர்நெட்டை திறங்க, நியூஸ் சேனலை திறங்க, இதை பற்றி தாங்க ட்ரெண்டிங் டாப்பிக்காக ஓட்டிகிட்ருக்கு. அதனால தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிச்சு, அதுதான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புக்கை எடுத்து படிப்போம், இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்போம், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி இன்டர்நெட் வந்துருச்சு, ஸோ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, என்னாச்சும் நம்மளுக்கு தேவைன்னா, ஏதாச்சும் நம்மளுக்கு வேணும்னா டேரெக்டாக யூடியூபுக்கு போகிறோம், யூடியூபுக்கு கேள்வி கேட்குறோம். அந்த யூடியூப்பில் ஆப்வியஸ்லி எந்த கண்டென்ட், எந்த கேள்விக்கும் எந்த மாதிரி கேள்விக்கும் யூடியூப்பில் வந்து பதில் கிடைக்கும். ஒரு கான்டென்ட் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒருத்தர் ஒரு கான்டென்ட் பண்ணி போட்டிருப்பாரு. ஆப்வியஸ்லி இப்போ நியூஸ் பார்க்கணுன்னாலும் நம்ம இப்போ ஏன்னு சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கலாம், குரூப் ஏன்னு சர்ச் பண்ணோம்னா ஆப்வியஸ்லி நிறைய பேர் இது ரிலேட்டடாக வீடியோ பேசியிருக்காங்க, அவங்க வீடியோஸ் வரலாம். இதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கணுன்னா அதே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் அது ரிலேட்டடாக ஃபுல் இன்டெப்த் கேஸ் ஸ்டடியும் நிறைய பேர் வீடியோ பண்ணி போட்டிருக்கிறாங்க. எத்தனை ஆன்லைன் கோர்சஸ்ஸு, எவ்வளோ விஷயம் இந்த யூடியூப்பில் இருக்குது, எவ்வளோ தூரம் நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பாருங்களேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ, இதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு.
ஷேர் பண்ணிட்டேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.